ஹல்லேலூயா. இந்த திருச்சபையின் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவாய கண்மலையின் மேல் கட்டப்பட்ட திருச்சபை, த சர்ச் பில்ட் ஆன் த ராக் ஆஃப் கிரைஸ்ட். அதற்கு ஆதாரமாக மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களையும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 16 15 முதல் 18. அப்பொழுது இயேசு, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்றார். அதே பேதுரு தான் அவன் பேதுருவோட நிருபத்தை எழுதும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை சொல்கிறார். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாய் அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்று தெய்வீக அஸ்திபாரம் என்றால் என்ன என்பதை குறித்தோ, கிறிஸ்துவே பிரதான மூளைக்கல்லாக இருக்கிறார் என்பதை குறித்தோ, ஆவிக்குரிய கட்டிடத்திலே விசுவாசிகள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தோ, அவருடைய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நோக்கம்தான் என்ன என்பதை குறித்தோ, ஆவிக்குரிய இந்த கட்டமைப்பை உருவாக்குவது எப்படி என்பது குறித்தோ, பேதுருவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்தோ, நமது அஸ்திபாரத்தை சற்று ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என்று உதவி செய்வாராக. முதலாவதாக, தெய்வீக அஸ்திபாரம் என்றால் என்ன? கிறிஸ்துவை பிரதான மூளைக்கல்லாக அவர் இருக்கிறார். மூளைக்கல் என்றால் அதனுடைய பங்கு என்ன? நாம் கட்டிடத்தை கட்டும்போது கட்டிடக்கலையிலே நாம் மூளைக்கல்லே முதலில் வைக்கப்பட்ட கல்லாகும். மற்ற எல்லா கற்களும் அதனுடன் ஒப்பிட்டு அளவிடப்பட்டன. அதுவே முழு அமைப்பின் கோணங்களையும் நிலைத்தன்மையும் அது உருவாக்கிற தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. அதேபோல் கட்டமைப்பின் சீரமைப்பு என்றால் என்ன? ஒரு கட்டிடம் அது நேரான சூழலுக்கும் ஒட்டுமொத்த உறுதித்தன்மைக்கும் மூளைக்கல்லை சார்ந்திருப்பதை போலவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையும் திருச்சபையின் சமூகமும் கிறிஸ்துவின் போதனைகளுடன் குணநலன்களுடன் சீரமைக்கப்பட வேண்டும். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த மூளைக்கல்லின் பங்கு நம்முடைய திருச்சபையில் நாம் பார்க்கும்பொழுது, யூதர்களுடைய காலத்தில் பார்க்கும்போது யூதர்களையும் அந்த பிரஜாதியாரையும் ஒன்றிணைக்கிற காரியமாக இருக்கிறதை கூட எபேசியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்தை வர குறிப்பிட்டான். கிறிஸ்து எவ்வாறு வெவ்வேறு மக்கள் குழுக்களுக்கு இடையான இந்த இடைவெளிகள் எல்லாவற்றையும் இணைத்து அவர்களை தேவனுக்காக ஒரே ஒருங்கிணைந்த ஆவிக்குரிய இல்லமாக ஒருங்கிணைக்கிறார் என்பதை அவர் காட்ட இந்த உருவகத்தை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த மூளைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட அந்த சபையானது, கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கையானது, கட்டப்பட்ட விசுவாசி வாழ்க்கையானது அவரை போலவே கடைசி வரைக்கும் இருப்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இதை இன்னும் நாம் இதை அதிகமாக பார்க்க வேண்டும் என்றால், புறக்கணிக்கப்பட்ட கல்லை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே சங்கீதங்களில் முன்னறிவிக்கப்பட்டபடியும் நற்செய்திகளிலே சுவிசேஷங்களில் நிறைவேற்றப்பட்டபடியும் இயேசு தம் காலத்து மத தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்டார். ஆயினும் தேவன் அவரை உயர்த்தி இரட்சிப்பின் முழுமையான மையமாகவும் ஆதாரமாகவும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாற்றினார். இதற்கு ஆதாரமாக நாம் வசனங்களை பார்க்க வேண்டுமென்றால் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இது அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசீலிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பதறான். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அந்தபடியே இது தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தை சொல்லிக்கிறது என்று இந்த ஏசாயா 28:16 பேதுரு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இது பற்றி என்ன சொல்கிறார் என்றால், சங்கீதம் 118 22 23 நாம் பார்க்கிறோம். வீடு கட்டியவர்கள் ஆகாது என்று தனின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறான். எபேசியருக்கு எழுதும்போது என்ன குறிப்பிட்டான்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-24 இதை பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பிரதேசிகளுமாய் இராமல்
பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், மறந்து போகாதீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் போது கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் மேல் நீங்களும் நாங்களும் பாவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு நாம் வருகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக இந்த ஆவிக்குரிய கட்டிடத்திலே விசுவாசிகள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசுடைய ப்ராமிஸ் என்ன? வாட் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ராமிஸ்? பேதுருவிட்ட என்ன சொல்கிறேன்? மத்தேயு 16:12 பார்த்தோம் அல்லவா? நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்படும் என்றார். அதே தான், that's why Apostle Peter says in 1 Peter chapter 2 verses 1 to 5, முதல் பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை எடுத்து வைத்துங்களா? அதை தான் இங்கே பேதுரு சொல்கிறதை நான் பார்க்கிறோம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்று இந்த பேதுரு 2ஆம் அதிகாரத்தை முதல் பேதுரு 2ஆம் அதிகாரத்தை அப்படி ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவிதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குவதையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்படி ஜீவன வளமுள்ள வார்த்தையின் மேலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டுங்கள். 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் இளையேறப்பட்டதும் இருக்க ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகி நீங்கள் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நேரத்திலிருந்து மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் மனுஷர்கள் ஒரு வேலை தள்ளியிருக்கலாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாகிய ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகி நீங்களும் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டுப்பட்டு வருவீர்கள். ஹல்லேலூயா! இதுதான் தெய்வீக திட்டம். அவர் நம்மை பரிசுத்த ஜாதியாக அவர் மாற்றிக்கொண்டு வருகிறார். நாம் அவருடைய கையிலே இருக்கிற அந்த கற்களாக இருக்கிறோம், மறந்து போக வேண்டாம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு அவர் மூலமாய் அவர் கேட்ட பலிகளை நாம் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இந்த சபை என்பது வெறும் செங்கலாலும் செம்மடினாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. அது ரட்சிக்கப்பட்ட விசுவாசலாய ஜீவனுள்ள கற்களால் கட்டப்பட்ட அந்த ஆவிக்கேற்ற மாளிகையாக இருக்கிறது. அதுதான் சபை, திருச்சபை. ஒரு கல் தனியாக இருக்கிறதால் அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அது கட்டிடத்தோடு இணையும் போதுதான் அது பலனை தருகிறது. விசுவாசிகள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக நம்மளுடைய சகலவிதமான துர்க்குணத்தையும் சகலவிதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்த்தோம் அல்லவா? நாம் தனித்து வாழும் கிறிஸ்தவராக இல்லாமல் சபையோடும் மற்ற விசுவாசிகளோடும் இணைந்து தேவனுடைய மாளிகையாய் எழும்ப வேண்டும். அதைத்தான் இங்கு ஆவிக்குரிய கட்டிடத்திலே விசுவாசிகள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறார்கள் என்பதின் அர்த்தமாக இருக்கிறது. அடுத்ததாக 3ஆவதாக பரிசுத்த நோக்கம் என்ன? தேவனுடைய பரிசுத்தமான நோக்கம் தான் என்ன? தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மை மாற்றும் திட்டம் தான் என்ன என்று சற்று நாம் பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். 1 Peter chapter 2 verse 9 and 10. நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான உலகத்துக்கு அரவணைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமாக ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, நாம் பாவத்தில் இருந்தோம், நாங்கள் இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நம்மை அந்த அந்தகாரத்தில் இருந்து நம்முடைய ஆச்சரியமான இந்த உலகத்திற்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எவ்வாறு இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தார், நம்மை எவ்வாறு ரட்சித்தார், அவருடைய நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா அதிசயங்களும் அற்புதங்களையும் அந்த எல்லாவற்றையும் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். மறந்து போகாதவர்கள். நாம் தான் அந்த ராஜரிகமான அந்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். மறந்து போக வேண்டாம். நாம் எப்பொழுது அவரை விசுவாசித்து சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டபோ நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே செய்து கொண்டு வருகிறார். மறந்து போக வேண்டாம். முன்னே நாம் எப்படி இருந்தோம்? நீங்கள் முன்னே தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. எங்கோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், பாவத்திலே வாழ்ந்து மூழ்கி இருந்தோம். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவராக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறது என்று பேதுரு இங்கு ஆணித்தரமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு சபைக்கு பரலோகத்தின் அதிகாரத்தை திறவுகளை தந்துள்ளார். மறந்து போகாதீர்கள். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. நாம் தேவனுக்கு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிகளாகவும் அவருடைய நற்கிரைகளை உலகிற்கு அறிவிக்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம். சபை என்பது உலகத்திற்கு அஞ்சி வாழும் கூட்டம் அல்ல. அது சுவிசேஷத்தின் வல்லமையோடு இருளை ஊடுருவி சென்று மக்களை வழிநடத்தும் ஜெயமுள்ள ஒரு கூட்டமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையால் தான் கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின எல்லாவற்றையும் நாம் இந்த தேவனை அறியாத பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்லும்பொழுது தேவன் ஒவ்வொருவரும் கூட இடைப்பட்டு நம்முடைய ஜனமாக மாற்றிக்கொண்டே வருகிறார். எத்தனையோ விதமான சட்டங்கள் வரலாம், எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் வரலாம். ஆனாலும் அவருடைய சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும் கடன் சென்று கொண்டே இருக்கும். அவர் வரும் வரையிலும் உலகம் முழுவதும் அங்கே சுவிசேஷம் கடன் சென்ற பொழுது தான் அவர் வர இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வேலை என்ன? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது அதை புண்ணியங்களை அறிவிக்கிற பரிசுத்த ஜனமாயும் ஆசாரியராகவும் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். வெளிப்பட்ட 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நமக்கு அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றைக்கு உண்டாயிருப்பது என்று இங்கே யோவான் ரெவலேஷனை ஆரம்பிக்கும் போது சொல்லி நான் பார்க்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு முழுவதுமாக கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை எப்படி கொண்டு நிறுத்துகிறார்? ராஜாக்களாக நிறுத்துகிறார், ஆசாரியர்களாக நிறுத்துகிறார். மறந்து போகாதீர்கள். வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரம் 9, 10 இவ்வாறு பார்க்கிறோம். தேவனுடைய புஸ்தகத்தை வாங்கவும் அந்த முத்திரைகளெல்லாம் உடைக்கவும் பாத்திராக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டேன். சகல கோத்திரங்களிலும் பாசக்கரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் நீங்களை தேவனுக்கென்று எல்லா உலகத்திலிருந்து எல்லா இடத்துலேருந்து அவர் பிடிக்கிறார். தேவனுக்கென்று நம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசீர்வாதமாக்கினீர் என்று அங்கே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று கூறி அந்த பாட்டை அவர் பாடினார்கள். அதே வெளிப்படுத்த 26ஆம் வசனத்தை பார்க்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் முதலாம் மரணத்திற்கு அந்த பங்குள்ளவன் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் எப்படி இருக்கிறான்? இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையை தான் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை இந்த மூளைக்கல்லாய கிறிஸ்துவ மேலே கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் நம்மை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை கடைசி வரைக்கும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்மை தேவனுக்கு முன்பாக ஆசாரியராகவும் அவர் ராஜாக்களை நிறுத்த அந்த பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றி கொண்டே வருகிறார். மறந்து போக வேண்டாம். 4ஆவதாக ஆவிக்குரிய இந்த கட்டமைப்பை உருவாக்குவது எப்படி? இந்த பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து இப்போ ஆவிக்குரிய கட்டமைப்பை உருவாக்கும் போது இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்திலே இங்கு அவனை எவ்வாறாக அவர் உபயோகப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு பன்னிருவரோடு கொண்டு நின்று அவளை நோக்கி உரத்த சத்தமாய், கோலையாக இருந்த மனிதன் இங்கே உரத்த சத்தமாய் கூறுகிறான், யூதர்களே, இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று அவன் தைரியமாக அங்கே பிரசங்க ஆரம்பிக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே. அப்போது நாளைக்கு 2ஆம் அதிகாரம் 36லிருந்து 42 வரை பார்க்கிறோம். நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவுள் என்று அங்கே மக்களுக்கு முன்பதாக அதே மக்கள் யூதர்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்றார்கள். அவருக்கு முன்பதாக தைரியமாக அங்கே அவரை குறித்து சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மகனாக, தைரியமாக அறிவிக்கிற மகனாக அங்கே மாற்றுகிறார்.
இதை அவர் கேட்டபொழுது இருதயத்திலே குத்துகின்றவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய புண்ணியங்களை கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் மக்களுக்கு அறிவிக்கும் போது அங்கே அவர் ஒரு கூத்துதல் உண்டாகிறது. மக்களுடைய வாழ்க்கையில் இருதயத்திலே அங்கே மாற்றப்படுகிறார்கள். பேதுரு அவளை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவருக்கும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று இங்கே பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட மக்களுக்கு அங்கே ஒரு ஆன்சரை கொடுக்கிறத பார்க்கிறோம். வாக்குத்தத்தமானது 39 வசனத்தில் பார்க்கிறோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபாடுகள் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். 46 வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் கர்த்தருடைய சபையிலே. ஹல்லேலூயா. அதுதான் உங்கள் மூலமாக நடக்கும். கர்த்தர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். வரும் வரையில் இதை தான் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் நாம் பார்க்க வேண்டுமென்றால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பார்க்கிறோம். அவர்கள் ஜனங்களை பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரிகளும் தேவாலயத்தின் சேனை தலைவரும் சதுசேயரும் வந்து அவர் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மருத்துவ வந்து உயிர்த்தலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்கள் கோபப்பட்டு அவர்களை பிடித்து சாயங்காலம் மாறினபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைக்கிறார்கள். யார்? திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் அந்த ஜனங்களுக்கு உபதேசங்களை பார்த்து பொறாமை கொண்டு சினம் கொண்டு அவளை பிடித்து சாயங்காலம் மறந்து பண்ணால் மறுநாள் வரைக்கும் அங்கே காவலில் வைக்கிறார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். இப்போது என்ன நினைக்கிறது? அவர்கள் தொகையை ஏறக்குறைய 5000 இருந்தது. 3000 பேர் அங்கே சபையை சேர்த்தார். இங்கே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 5000 பேர் இங்கே சேர்க்கப்படுகிறார்கள். அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மூலமாக சேர்க்கிறார். கடைசி அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாம் திரும்பி பார்க்கும்பொழுது அவன் என்று சந்தித்தாரோ அதிலிருந்து நான் பார்க்கும்பொழுது இந்த மத்திய 16ஆம் அதிகாரத்தை சந்திக்கிறார் அல்லவா, அங்கேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது கடைசியில் என்ன நினைக்கிறது? ஃபுல்ஃபில் இந்த ப்ராப்பர்ட்டி தீர்க்கதரிசனத்தை அவர் நிறைவேற்றுகிறார். என்ன தீர்க்கதரிசனம்? யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். யோவான் 21:18-19 பார்க்கிறோம். பேதுருவை குறித்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ இளம் வயதில் இருந்தபோதே உன்னை நீ அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்திருந்தாய். நீ முதிர் வயதில் உள்ள போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கூட்டி கொண்டு போவான் என்று மெய்யா உனக்கு சொல்கிறேன் என்றார். இவ்விதமான மரணத்தினாலே 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் இது நடக்கும். உன் வாழ்க்கையில் கடைசியில் நீ எப்படி எந்த விதமான மரணத்தை நீ சந்திப்பாய் என்பதையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவனுடைய சொல்லிவிட்டு தான் என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இறுதி வரையில் அவருடைய நம்ம ஹிஸ்டரியை பார்க்கும்பொழுது பேரரசர் நீரோவின் கீழ் ரோமில் பெய்து தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டதை நான் பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேராக நடந்தீங்க, ஆனால் என்னை தலைகீழ் அது கூட நான் பார்க்கறதில்லை. அவ்வளோ தூரம் தன்னை தாழ்த்தி நேராக சிலுவையில் அறைவது கூட நான் பார்க்கிறதில்லை. நீ தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி தலைகீழாக அவனை அறைந்து அவனை கொண்டார்கள் என்பதை இரத்த சாட்சியாக மறுத்ததை நான் பார்க்க முடியும். ஆம், இந்த கலிலேயா என்கூட இந்த கலிலேயால் இந்த உடைக்கப்பட்ட கல் துன்புறுத்தப்பட்ட திருச்சபைக்கு உறுதுணையாக கடிதங்களை எழுதும் அளவுக்கு மீண்டும் திறன் கொண்டு ஒரு முதிர்ந்த ஒரு ஜீவன் உள்ள கல்லாக மாறியிருந்தது. அவன் இறக்கும்போது அந்த கல் எப்படிப்பட்டதாக மாறியிருந்தது என்று நாம் பார்க்க முடியும் அவருடைய வாழ்க்கையிலே. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து கொண்டு வருகிறார். சற்று யோசித்து பாருங்கள். கடந்த அந்த வாழ்க்கையெல்லாம் திரும்பி பாருங்கள். எப்படி நம்மை சந்தித்தார், எப்படி நம்மை ரட்சித்தார், எந்த விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்தார், நாம் கேட்டதையெல்லாம் கொடுத்து கொண்டு வந்தார். நமக்கு எதிராக எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்தது, நடத்தினார். நமக்கு எதிராக எத்தனையோ விதமான சூழ்நிலையிலே எத்தனையோ விதமான டெம்டேஷன்ஸ் வந்தது. பாவத்தை விழுந்தோம், மீண்டும் எழும்ப வைத்தார், திரும்பி ஓட வைத்தார், நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்தினார். அவரை பற்றி அறியாத பிள்ளைகளுக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பிள்ளையாக மாற்றினார். இன்னும் நடத்தி கொண்டே வருகிறார். அதே தான் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடைசி வரைக்கும் அவர் நடத்துகிறார். ஏன் அவருடைய பரிசுத்தமுள்ள திட்டம் அதுதான். தேவனுக்கு முன்பாக, நமது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்துவதற்காக தான் இவ்வளவு காரியம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி பரிசுத்தம் பண்ணி அந்த வேலை வரும்போது, இந்த உலகத்தை விட்டு கலந்து போகிற அந்த வேலை வரும்போது ஒவ்வொருவரையும் அவர் பரிசுத்தம் பண்ணுவார். ஒவ்வொருவரையும்
யாரெல்லாம் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டவோ ஒவ்வொருவரையும் அவர் பரிசுத்தம் பண்ணி எடுத்துக்கொள்கிறார். ராஜ்யத்திலே பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் அவனை பிடுங்க முடியாது, பறித்துக்கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது. எப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசத்தை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவுமே உங்களுக்கு முத்திரை போடுகிறார். உங்கள் விசுவாச ஓட்டத்திலே அநேக விதமான தடுமாற்றங்கள் நடைபெறும். கீழே விழுவீர்கள், திரும்ப கூட வைப்பார். உங்களுக்கு நீங்கள் அறியாத பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாக செய்வார். நீங்கள் பிளான் பண்ணாததெல்லாம் அவர் செய்து முடிப்பார் உங்கள் மூலமாக. ஏனென்றால் கடைசியிலே உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த ஜாதியாக ஒரு ஆசாரியராக நிறுத்துவதற்காக, ஏனென்றால் அந்த 1000 ஆண்டு அந்த அரசாட்சி நடக்கிறது அல்லவா, அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வதற்காக. மறந்து போகாதீர்கள், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் உறுதியாக நிற்போம். முதலாவது அஸ்திபாரமும் ஃபவுண்டேஷன் அண்ட் கமிஷன் நம்மை பண்ணுகிறார், உடைக்கிறார். அநேக விதமான தோல்விகள் நம்முடைய வாழ்க்கை நேரமெல்லாம் மறுதளிக்கிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் அங்கே ஷேக் ஆகும். வாழ்க்கை நடந்தது போல மீண்டும் அடிக்கிறார், ரீகமிஷன் பண்ணுகிறார், ரெஸ்டோர் பண்ணுகிறார், ரீகமிஷன் பண்ணுகிறார். பண்ணும்போது என் நாடுகளை மேய்ப்பாயாக. அவருடைய இருதய துடிப்பு, ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேற பெற்ற ஆத்மா, அந்த ஆத்மாவுக்காக அவருடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. அதற்காக தான் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், அதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த வாழ்க்கையை அப்படியே முதிர்ச்சியை கொண்டு வந்து அப்படியே தாழ்மைப்படுத்த வைக்கிறார். அதுவே என்ன யார் நம்ம பற்றி பேசினாலும், யார் நம்ம மேலே ஏறி போனால் கூட ஒன்றுமே நமக்கு தெரியாது, இக்னோர். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருவார். அதே தான் பேதுரு வாழ்க்கையில் நடந்தது. கடைசியில் மடிக்கும்போது கூட அவன் என்ன சொல்கிறான், கிறிஸ்துவை போல என்னை நேரம் அடிக்காதுங்கப்பா, தலைகள் அடிங்கிறான். அவ்வளோ தூரத்துக்கு அடிங்க உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே புடமிட்டு கொண்டு வந்து கடைசியில் பரிசுத்தம் பண்ணி உங்களை ஏற்றுக்கொள்வார். மறந்து போகாதீர்கள். உங்களுடைய சாட்சி கடைசி வரைக்கும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே இருக்க மறந்து போக வேண்டாம். நம்முடைய அந்த அஸ்திபாரத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்துவ மேலே அசைக்க முடியாமல் நாம் கெட்டப்பட்டிருக்கோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 1 பேதுரு 2:4-10 பார்க்கிறோம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயிடும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாய் அவற்றில் சேர்ந்துள்ள நீங்கள். மனுஷன் உங்களை தள்ளியிருக்கலாம், ஆனால் யார்? தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறது. மறந்து போக வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு காஷன் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட அந்த பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடர்களுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாக இருந்தது. அவள் திருவசனத்துக்கு கீழ்ப்படையாதவர்கள் இருந்தபடினால் இடறுகிறார்கள். இதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். அவரை பற்றி அறியாதவர்கள், அவர் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்காதவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதையும் இங்கே அவன் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். பேதுரு 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆனால் நாம் இப்படிப்பட்டவராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்காக வரவிட புண்ணியங்களை அணிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த பழைய பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் அகற்றி போட்டுவிட்டு அவருக்கென்று எவ்வாறு அது பேதுருவை மறுதளித்த போது அங்கு சந்திக்கிறார் அல்லவா. அப்புறம் முடிந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை அவனை கேட்டு மீண்டும் அவனை ரெஸ்டோர் பண்ணி ரீகமிஷன் பண்ணி நடத்துகிறார் அல்லவா. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை பழையதை நோக்கி பார்க்கவில்லை. நாமும் அவனுடைய பழைய வாழ்க்கையை நோக்கி பார்க்காமல் அதே பாவத்தை மீண்டும் விளாகும்படிக்கு நாம் முன்னேறுவோம். ஏனென்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்மலையிலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். மூளைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆகையால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் வரலாம், ஆனால் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள்.
1 பேர் 2:20 பார்க்குறோம். 20-25 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருந்தால் சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடுவது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக திருப்தியாக இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை அவர் பின்வைத்து போனார் அல்லவா? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க, நீங்கள் வையப்படும் போது பதில் சொல்லாதீங்க, பாடுபடும் போது நீங்கள் உங்களுடைய சுயத்தில் வராதீங்க. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிறத்திருக்கும்படி அவர் தாமே தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவர் தலைமுறையால் நீங்கள் குணமானீர்கள். சிதறுண்ட ஆளுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமாயிரத்திலே நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். கண்களை மூலமா நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்ட திருச்சபையாக, கட்டப்பட்ட விசுவாசியாக, கட்டப்பட்ட மகனாக நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மூளைக்கலாக இருக்கிறாரா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகளை உடையவரைக்கிறேன் சொன்ன கர்த்தர் நம்மளுடைய வாழ்விலும் இந்த பரலோகத்தின் திறவுகளை தருகிறவராக. பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கோ, பூலோகத்திலே நீ எதை கட்டவிழ்ப்பதோ எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோ என்று சொன்னார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நமக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், கண்மலையாகிய கிறிஸ்து மேலே நாம் கட்டப்பட்டவர்களாக, அவரை நோக்கினவராக நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடருமா? நல்ல பிதாவே, அருமையான நன்றி ராஜா. கர்த்தாவே, மீண்டும் ஒரு முறை கர்த்தாவின் கூட இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி ராஜா. கண்மலையாகிய கிறிஸ்து மேலே கட்டப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க கிருபை செய்தீங்க, நன்றி ராஜா. நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவின் விசுவாசத்தை ஓட்டுறதை விசுவாசத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் கீழே விழுந்து விடாதபடி கர்த்தாவே முழுதுமாக கர்த்தாவே நீங்கள் எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. உங்களுடைய உள்ளத்தின் அந்த ஏக்கம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஒவ்வொரு முறையும் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய வலையை விட்டு திரும்பும் பொழுது, வலையை விழும்பொழுது கர்த்தாவே நீங்கள் என்னோடு கூட இடைப்பட்டு எங்களை தூக்கி நிறுத்துறீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே ஒவ்வொருவனையும் கர்த்தாவே சித்த போல் நடத்தி செல்லுங்கப்பா. துதிகனமே எல்லாவற்றையும் சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.